அவங்க அப்பா கூட அவங்க அப்பாவை வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி அவங்க அப்பா கூட வந்துட்டு போய் அம்மாக்கே தெரியாம பாப்பாவை கொண்டு போய் எரிச்சாங்க அப்படிங்கறது தெரியல. பாப்பாவை வீட்டுக்கு கூட கொண்டு போகாம நேரா கொண்டு போய் எரிச்சுட்டாங்க சார். அம்மாவோட கடைசி மினிட் அந்த பாப்பாவை பாக்குற கூட அம்மாவுக்கு உரிமை இல்லையா சார்? பேரிகார்ட்லாம் வச்சு தடுத்தாங்க, அந்த பக்கம் விடவே இல்லை சார். போலீஸ் எல்லாம் நின்றுட்டாங்க சார். அவங்க அப்பா அந்த ஊருக்காரங்க 4-5 பேர் சேர்ந்து பாப்பாவை இமீடியட்டா கொண்டு போய் எரிச்சுட்டாங்க சார். நாங்கெல்லாம் ஒத்துக்கல சார், எங்க சைட்ல பாப்பாவை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். சிஎம் சார் அவங்க அம்மா கூட பேசினாங்க சார். இன்னைக்கு பேசினாங்க, அந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி தரப்படும், நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசினாங்க சார். நேத்து அந்த வார்த்தைக்காண்டி தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். அவங்க அப்பாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அந்த 1 ஹவர்ல என்ன ஆச்சுன்னு தெரியலாங்க. இந்த ஹையர் அபிஷியல்ஸ், எம்எல்ஏ எல்லாருமே சேர்ந்து பாப்பாவை அங்கிருந்து இமீடியட்டா அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்கி, அம்மா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்கி உடனடியா அங்க போய் மேட்டூர்ல வந்துட்டு குளத்தூர்ல எரிச்சுட்டாங்க பாப்பாவை. வீட்டுக்கு கூட பாப்பாவை கொண்டு போகாம உடனடியா கொண்டு போய் எரிச்சுட்டாங்க. அம்மா வந்துட்டு பாப்பாவோட இறுதி சடங்குலையும் கலந்துக்கல. அதே மாதிரி அம்மா வந்துட்டு பாப்பாவை கடைசி மினிட் கூட பார்க்கல. சோ இப்ப நாங்க வந்துட்டு பாப்பாக்காக நீதி கேட்டு போராடிட்டு இருக்கோம். நாளைக்கு பாப்பாவோட உடல் தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதோ ஒரு உடற்கூறாய்வுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாப்பாவோட உடலை நாங்க என்ன பண்ணுவோம்? பாப்பாவோட உடலுக்கு நாங்க எங்க போவோம்னு தெரியல. சோ எங்களுக்கு பாப்பாக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் போராடிட்டு இருக்கோம். கடந்த 2 நாளா எங்களோட இருந்த அந்த ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாமே கடைசி 1 ஹவர்ல ஸோ எங்க பாப்பாவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அதே மாதிரி இப்ப வந்துட்டு அவங்க அப்பா சைடு அவங்க அம்மாவை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா தன்னந்தனி ஆளாக தான் நிற்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு நீதி வேணும். பாப்பாவை கடைசி நிமிட் கூட அம்மாட்ட காமிக்காம கூட்டிட்டு போயிட்டாங்க, அதுக்கு ஒரு நீதி வேணும் எங்களுக்கு.